ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள்லாம் சூப்பராக இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ரொட்டீன் விலாகு, ஒரு குட்டி விலாக் தான். எப்போவும் உள்ள ரொட்டீனில் உள்ள ஒரு சின்ன கிளிம்சஸ் தான் வந்து நான் எடுத்திருக்கிறேன். பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த சீசன் வந்து மாறிடுச்சு. ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் சீசன் வந்து வருது. ஸோ அதனால் வந்து பெட்ஷீட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊர்லேருந்து ஒரு பெட்ஷீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து இதில் இப்போ செட் ஆகுமா என்ன அப்படிங்கிறது ட்ரை பண்ணியே பார்க்கல. ஸோ இன்றைக்கி தான் வந்து அந்த பெட்ஷீட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்து போடுறதுக்காக எடுத்தேன். எனக்கு வந்து பிளெயினாக இருக்கிற பெட்ஷீட்ஸ் விட இந்த மாதிரி டார்க் கலரில் கொஞ்சம் பெரிய பெரிய டிசைன்ஸாக இருக்கிற பெட்ஷீட் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டார்க் கலர்னால் நமக்கு வந்து அழுக்கு அந்தளவுக்கு தெரியாது. காட்டன் வந்து நமக்கு சம்மரில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக இந்த பெட்ஷீட் வந்து வாங்கிட்டு வந்திருந்த பெட்ஷீட்டை இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி செட் ஆகுமான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போட்டிருந்தேன். பெட்ஷீட்ஸ் வந்து கரெக்டு தான், ஓகே தான். நமக்கு வந்து மேட்ரஸ் வந்து 10 இன்ச் மேட்ரஸ்ஸு 8 இன்ச் மேட்ரஸாக இருந்திருந்தால் இது வந்து டக்கின் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும். நமக்கு வந்து 10 இன்ச் மேட்ரஸ் அப்படிங்கிறனால வந்து அந்த டக்கின் பண்ண முடியல. அதனால் லைட்டாக வந்து அந்த மேட்ரஸ் ப்ரொடெக்டர்லாம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தது. பட் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் பில்லோ கவருமே வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருந்ததுனால நான் போட்டு விடலை. திரும்ப வந்து அந்த வேறு பில்லோ கவர் இருக்குது வீட்டில். ஸோ அதை போட்டு விடலான்ட்டு இந்த புதுசை வந்து அப்படியே வந்து வச்சிட்டேன். என்னோடய பில்லோட சைஸ்க்கு வந்து அது செட் ஆகலை. ஸோ ஊர்லேருந்து நீங்கள் இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு வர்றதா இருந்தால் உங்களோட மேட்ரஸ் சைஸை வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். 8 இன்ச்சு மேட்ரஸாக இருந்தால் ஓரளவு கரெக்டாக இருக்கும். எனக்கு 10 இன்ச்சுங்கிறனால பத்தலை. ஸோ இப்போ பசங்கள்லாம் வந்து லஞ்செல்லாம் முடிச்சாச்சு. வீட்டில் வந்ததுமே லஞ்ச் முடிச்சுட்டாங்க. ஈவினிங் வந்து இப்போ கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். பார்க் போயிட்டு வந்ததுமே பசங்களுக்கு எப்படியும் பசிக்கும். அதனால் தக்காளி சட்னி மட்டும் டின்னருக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு முதலே வந்து வதக்கி அதை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இட்லி வந்து ஒரு தட்டு மட்டும் நான் ஊற்றிட்டேன். ஏன்னா வந்ததும் கொஞ்சம் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குங்கிறதுக்காக. லாஸ்ட் இயர் ஸ்ப்ரிங் சீசன் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா அப்படியே வின்டர் போய்கிட்டே இருந்தது. உடனே ஸ்ப்ரிங் வந்தது. ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளக்க திரும்ப உடனே சம்மர் மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த டைம் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸ்ப்ரிங் சீசன் வந்து கரெக்டாக கொஞ்சம் ஒரு மாதமாகவே நல்லா ப்ரொலாங் பண்ணி நல்லா மழை எல்லாம் பெஞ்சு சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இந்த டைமில் தான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு நல்லா வெளியில் விளையாட முடியும். வின்டர்லலாம் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அது மாதிரி சீக்கிரமாகவே இருட்டிடும். பட் இந்த ஸ்ப்ரிங் சீசனில் பார்த்தீங்கன்னா ஓரளவு 9:00 9:30 வரைக்குமே வந்து இப்போது சன் இருக்குது. இன்னும் போக போக வந்து 10:00 வரைக்குமே சன் இருக்கும் இங்கே. ஸோ நல்லா இந்த டைமில் தான் வந்து பசங்க விளையாண்டுக்க முடியும். அடுத்து வந்து நமக்கு ஸ்னோ வந்து அக்டோபர் எண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிட்டா வந்து திரும்ப 6 மாதம் பசங்க வந்து எங்கேயும் பார்க்லாம் போக முடியாது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். அதனால் இந்த டைம் வந்து நல்லா நாங்கள் பார்க்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு விளையாடுறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். பட் ஜென்ரலாக வந்து பார்க் போகும்போது நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த பார்க்கில் வந்து இந்த பூ இருக்கும். இந்த டேண்டிலியன்ஸ் இருக்கும். அந்த டேண்டிலியன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பூ பூத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த காற்றுல வந்து அந்த ஸ்போர்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். அந்த பறக்க ஆரம்பிக்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி. அந்த இது வந்து சேராது. அதனால் நான் அவ்வளவோ வந்து பார்க்குக்கு எப்பயுமே கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் திரும்ப அவங்களே வந்து கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு திரும்ப ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. எப்போயாவது அப்பப்போ வந்து நான் வந்து போவேன். அல்லது என்ன பண்ணுவேன்னா அந்த ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் அந்த பூ பூக்கும்ல அந்த டைமில் போயிடுவேன். அப்புறம் அந்த ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நல்லாயிருக்கும். அந்த டைமில் போவேன். பட் இந்த வாட்டி ஸ்ப்ரிங் சீசனில் பார்த்திங்கன்னா அப்பப்போ மழை விட்டு விட்டு பெஞ்சிக்கிட்டே இருக்குது. மழை பெய்யையும் திரும்ப பூ வருது. அப்புறம் பூ வந்துட்டு கொஞ்ச நாள்லேயே அது திரும்ப வந்து ஸ்போர்ஸ் வந்து வந்துடுது. ரொட்டீனாக வந்து 1 வீக் விட்டு விட்டு இந்த மாதிரி ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரலான்ட்டு நான் தான் வந்து பார்க்குக்கு பசங்களை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பி போனேன். வின்டர் டைமில் அந்த வெள்ளை வெள்ளையாக பார்த்து இந்த ஸ்ப்ரிங் சீசன் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக சூப்பராக இருக்கும். எங்கே பார்த்தாலும் க்ரீன் கலரில் நல்லா அப்படியே நம்ம அப்படியே உட்காந்து விளையாடலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாகவே வந்து இந்த க்ரீன் கலரில் பார்க்குறது வந்து ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே வந்து 2 பக்கமும் ஃபுல்லாக கிராஸு நடுவில் பாதை போட்டு அதில் நடக்கிறது. பார்க்லலாம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம 8:30 9 வரைக்குமே கூட பசங்களை வச்சு விளையாடலாம். ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஒரு சில பார்க்கில் வந்து இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து கொஞ்சம் நம்ம இன்செக்ட் ஸ்ப்ரேலாம் வந்து அடிச்சுட்டு போக வேண்டியிருக்கும். பட் இது வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள பார்க்கில் தான் போனோம். இந்த பார்க் வந்து ரீசெண்டாக தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்னும் கூட ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணலை. பக்கத்துலேயே வந்து ஒரு பேஸ்கெட் பால் கோர்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை.
நாங்கள் போன டைம்லேயும் வந்து இந்த டேனிலியன் ஸ்போர்ட்ஸ் வந்து இருந்தது. பார்க்கில் கொஞ்ச நேரம் பசங்க கூட நல்லா விளையாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 7:30 போல் வீட்டுக்கு வந்துட்டோம். பட் ஆனால் வந்து இன்னமுமே வந்து நல்லா அந்த சன்னோட ரேடியேஷன்ஸ்லாம் இருந்தது. அதனால் கொஞ்சம் எனக்கு வந்து அலர்ஜி ஆயிடுச்சு. நான் வந்து சன்ஸ்க்ரீன்லாம் போட்டு போகல. அதனால் அலர்ஜி ஆகிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசங்களை வந்து ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் நேரம் ஸ்டடி டைம் ஒரு ½ அன் ஹவராவது கண்டிப்பாக டெய்லி வந்து எப்படியாவது படிக்க வச்சுருவோம். படிக்கும்போது எங்கிட்டு கூடி இருந்தால் இந்த அழுகை கண்ணீரெல்லாம் வருமோ தெரியாது. அந்நேரம் மட்டும் சின்ன பையனுக்கு வந்து கரெக்டாக அழுகை வந்துடும். கொஞ்ச நேரம் ஸ்டடி டைம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் டின்னர் முடிச்சுட்டு பசங்க வந்து தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் வந்து ஒன்று பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து அன்றைக்கி கொஞ்சம் நல்லா டைம் இருந்தது. 8:30க்கெலாம் இந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ப்ரெட் இருந்தது. ப்ரெட்டு வச்சு அல்வா பண்ணணும்னு ரொம்ப நாளாகவே நினச்சிட்டே இருந்தேன். பட் வந்து பண்ணவே முடியல. அன்றைக்கி வந்து ப்ரெட் வச்சு அல்வா தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து ப்ரெட்டோட கார்னரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த பல்லு மாதிரி இருக்கும்ல, இந்த நைஃப் வந்து யூஸ் பண்ணோன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேக்கு, ப்ரெட்டு இதெல்லாம் வந்து இந்த பல்லு வச்ச நைஃப் இருக்கும். செரேட்டட் நைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நைஃப் கட் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்லைசஸ் எல்லாம் சூப்பராக அழகாக க்யூபாக வந்து ஈவனாக வரும். கேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2ஆக கட் பண்ணுவோம்ல, நம்ம இந்த விப்பிங் க்ரீம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணும்போதுமே இந்த செரேட்டட் நைஃப் நம்ம யூஸ் பண்ணி பண்ணோன்னா நமக்கு வந்து கட் பண்ணும்போது நல்லா ஈவனாக வரும். கேக் கட் பண்ணாலும் கட் பண்ண பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து தான் வந்து நான் அல்வாவுக்கு வந்து யூஸ் பண்ணேன். இதை 2-3 மெத்தடில் நான் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ரெடி பண்ணி கூட நம்ம வந்து அல்வா பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லாமல் பால் கலந்து அப்படியே கூட பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணி பண்ணேன். ப்ரெட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு இது வந்து முந்திரி பருப்பு வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஜீரா பாகு வந்து எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் அதில் போட்டுட்டு நல்லா குழஞ்சி வரணும். நமக்கு குழஞ்சிட்டு அந்த ஜீரா பாகெல்லாம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நல்லா வற்றி வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை டம்ளர் போல் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் வந்து அதில் சேர்த்துக்கிட்டேன். திரும்பவும் நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் கிட்டக்க ஆகும். அந்த பால் வந்து நம்ம ஊற்றுனதெல்லாம் நல்லா வற்றி வரணும். வற்றி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை அதில் சேர்த்துட்டா நமக்கு வந்து பிரெட் அல்வா ரெடி ஆகிடும். பால் வந்து அல்வாக்காக தான் காய்ச்சிருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காய்ச்சிருந்தேன். அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ் 2 சேர்த்து நல்லா கலந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். நாளைக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து கண்டெய்னரில் ஊற்றி கொடுத்துட்டா ஸ்நாக் டைமில் வந்து அவங்க குடிச்சுப்பாங்க. அதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ப்ரெட்டு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி நம்ம அல்வா பண்ணதுனால கண்டிப்பாக வந்து அந்த எண்ணெய் நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெயை நிறையா குடிச்சிருக்கோம். அந்த எண்ணெய் வந்து நல்லா அப்படியே மேலே மிதந்து வரும். நமக்கு வத்த மேலே மிதந்து வரும். உங்களுக்கு வேணும்னா அந்த எண்ணெயை வந்து அப்படியே விட்டுறலாம். நான் வந்து இந்த எண்ணெயில் வந்து பாதி அளவுக்கு வந்து எண்ணெய் எடுத்து அப்படியே மேட்டாப்பில் நம்ம வந்து ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி அப்படியே எடுத்து கீழே ஊற்றிட்டேன். அப்புறம் நமக்கு நல்லா வற்றி இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம முதலையே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரி பருப்பை வந்து இதில் சேர்த்துட்டோன்னா நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆகிடும். பிரெட் அல்வா முடிஞ்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து பிரெட் அல்வா பார்க்க கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பிரெட்டு வந்து மைதாவில் பண்ணுறதுனால மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறுக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக எண்ணெயை எடுக்காமல் லைட்டாக மட்டும்தான் நான் வந்து எண்ணெயை எடுத்துட்டு மீதி அப்படியே வச்சிட்டேன். சிம்பிள் ஈவினிங் ரொட்டீன் விலாக். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம பார்க்கலாம். பாய்.